அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து இந்த ஸ்லீவோட டிசைன் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 ஸ்லீவு. நம்ம வந்து எல்போ ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து ஒரே கலர்ல இருக்கு. நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல கூட வந்து இந்த மாதிரி டிசைன் ரெடி பண்ணிக்கலாம். இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம லைனிங் வந்து நார்மலா ப்ளவுஸ்க்கு எப்படி கட் பண்ணுவோமோ, அதே மாதிரியே கரெக்டான மெஷர்மெண்ட்டோட நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட ஹைட் வந்து நான் 17.5 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன ஹைட் தேவையோ அந்த மாதிரி வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டை லைனிங்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின் கிளாத் வந்து கட் பண்ண வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிசைன் பண்ணுறதுக்கு அகலம் வந்து ஒரு 3 இன்ச் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து நம்ம ஸ்லீவோட பீஸு. இந்த மாதிரி 2 பீஸாக தனித்தனியாக வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 17.5 இன்ச் வந்து நான் எடுத்திருந்தேன்ல ஸ்லீவோட ஹைட்டு, அதை விட வந்து டபுளாக வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து நமக்கு தேவைப்படும். அப்போ தான் அந்த ப்ளீட் வந்து நமக்கு வைக்கும் போது நமக்கு வந்து அந்த கிளாத் பத்தும். இது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நம்ம தச்சு எடுக்க போகிறோம். நம்ம வந்து டக்கெல்லாம் பிடிப்போம்ல, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நம்ம அந்த தையலை வந்து போட்டு எடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு. தையல் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பீஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்லீவோட பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டக்கு பிடிச்சோம்ல, அதுதான் வந்து மேலே இருக்கணும். அதுதான் வந்து நமக்கு நல்ல பக்கம். இப்போது நான் தைக்கிறேன்ல ஸ்லீவ் வந்து அது வந்து கெட்ட பக்கம் மேலமாக தச்சு நம்ம வந்து திருப்பி விட்டோம் அப்படின்னா, நமக்கு நல்ல பக்கம் வந்துடும். உங்களுக்கு தைக்கும் போது வந்து புரியும். கரெக்டாக அந்த ப்ளீட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரே சைடு வர்ற மாதிரி பார்த்து சேமாக நல்லா எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. மாறி மாறி நம்ம தையல் போட்டுறக்கூடாது. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரே சைடாக இருக்கிற மாதிரி பார்த்து வந்து தையல் போட்டுக்கிட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து அந்த படிமான தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம தைச்சாச்சா, இன்னொரு பக்கமும் அதே மாதிரி வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த பக்கம் தையல் போடும்போதும் அதே மாதிரி தான். அந்த ப்ளீட் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து ஒரே சைடு பார்த்த மாதிரி நம்ம வந்து தையல் போடணும். அவ்வளோதான், தையல் போட்டாச்சு. இதுக்குமே வந்து அந்த படிமான தையல் போட்டுட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்க, தையல் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிருக்கோம்ல அந்த அந்த டக்கு பிடிச்சிருக்கோம்ல, அந்த ப்ளீட்டை வந்து இந்த சைடு வந்து திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து மடக்கி மடக்கி விட்டு தையல் போட்டோம் அப்படின்னா, அது ஒரு டிசைன் மாதிரி நமக்கு வந்துடும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தையல் போடாமல் இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு நம்ம வந்து தையல் போடணும். உங்களுக்கு பார்த்தா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன், நான் எப்படி வந்து திருப்பி விடுறேன் அப்படின்னு. அவ்வளோதான், சென்டரில் வந்து நம்ம தையல் போட்டாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம பீட்ஸ் வைக்கணும். அந்த சென்டர் ஃபுல்லாக வந்து பீட்ஸ் வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு செம சூப்பராகிடும். இப்போ வந்து நம்ம லைனிங் எப்படி இதில் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி லைனிங் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃப்ரண்ட்டில் குழிவாலாம் வந்து கட் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் வந்து நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்லீவுக்குமே வந்து கரெக்டாக பார்த்து வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் மெயின் கிளாத்தோட சென்டரும் லைனிங்கோட சென்டரும் ஒரே மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சைடு போட்டாச்சு. இந்த சைடுமே வந்து இந்த ஆர்ம் ஹோல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து சைடில் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓகே, ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கோம். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத் கொடுத்து நம்ம வந்து மடித்து தைக்கணும். அவ்வளோதான். தையல் போட்டதுக்கப்புறமா மேலே வந்து அந்த படிமான தையல் போட்டுட்டு நம்ம வந்து மடித்து வந்து தையல் போட்டுக்கணும். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. அந்த இடத்துல நீங்கள் லேஸ் வச்சு கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த சென்டரில் நம்ம தையல் போட்டோம்ல, அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்லீவோட டிசைன் வந்து ஃபினிஷ் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.